ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நெல்லி சாறை இப்படி குடித்து வந்தால் கிடைக்கும் அபார பலன்கள். விட்டமின் சி அளவில்லாம நிறைஞ்சிருக்க நெல்லிக்காய் நம்ம உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கிறதோட தலைமுடியிலிருந்து சருமத்தோட ஆரோக்கியத்தை ப்ரமோட் பண்றது வரைக்கும் பல மாயாஜாலங்களை செய்யுது. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நெல்லிக்காயில இருக்க எலிஜாடானின்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், கேம்பெஃபிரால் மற்றும் கேலிக் ஆசிட் நம்மளோட ஓரல் ஹெல்த்துக்கு நல்ல மருந்துன்னு தான் சொல்லணும். கொடிய காய்ச்சல் மற்றும் சளிக்கு 2 ஸ்பூன் நெல்லி சாரோட அதே அளவுக்கு தேன் கலந்து குடிச்சு வந்தா காய்ச்சல் குணமாகும். அதே 2 ஸ்பூன் நெல்லி சாரை அரை டம்ளர் தண்ணியில கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சு வந்தா வாய்ப்புண் மறையும். உலகத்துல இருக்க அதிசிறந்த கார்ப்பரேட் சிகிச்சையிலையும் கொலஸ்ட்ரால் லெவலை சீரா வச்சுக்க டெய்லி நெல்லி சாறு குடிக்க வர சொல்லி பரிந்துரை செய்யப்படுது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நெல்லி சாறு ரொம்பவே உதவியா இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் நெல்லி சாரோட கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றும் தேன் சேர்த்து டெய்லி குடிச்சு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். பண்டைய காலத்துல இருந்தே ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் இது சுவாச திறனை மேம்படுத்தவும் சுவாச குழாயில இருக்க நச்சுக்களை விரட்டி இன்ஃபெக்ஷன்ல இருந்து காக்கவும் செய்து. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நார் சத்து செரிமான மண்டலத்தை சீரா இயக்கி அஜீரணம், நெஞ்செரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம பாதுகாக்குது. மனித உடல்ல கல்லீரல் செயல்பாடு ரொம்பவே முக்கியம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு வரும்போது கல்லீரல்ல ஏற்படுற தொற்று வெளியேறி கல்லீரல் மேம்பாட்டோட செயல்திறனை ப்ரொடியூஸ் பண்ணும். நெல்லிக்காய் சாறுல இருக்க எலிஜிக் ஆசிட், கேலிக் ஆசிட் மற்றும் ஃபிளாவனாய்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் செல்களை வளர விடாம ஆரம்பத்திலேயே அதை அழிக்கவும் செய்து. ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து டெய்லி குடிச்சு வர ரத்தம் சுத்தமாகும். இதனால உடல் சோர்வு இல்லாம செயல்படவும் முடியும். நெல்லி சாறுல பொதுவா கேலரிஸ் கம்மி. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளை ஈஸியா செரிக்க வச்சிடும். இதனால உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க உங்களோட டயட்ல நெல்லி சாறை தாராளமா எடுத்துக்கலாம். இதனால கெட்ட கொலஸ்ட்ரால் உருவாகாம ஃபேட் குறைஞ்சிடும். நெல்லிக்காய் சாறு தயார் பண்றது ரொம்ப ஈஸி. ரன்னிங் வாட்டர்ல நெல்லிக்காய்களை சுத்தம் பண்ணி நெல்லிக்காயை 2ஆ கட் பண்ணி அதுல இருக்க கொட்டையை எடுத்துட்டு மிக்சியில அடர்த்தியா அரைச்சுக்கோங்க. அதுல உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சால்ட் அல்லது சர்க்கரை, தேன் கலந்தோ குடிக்கலாம். குறிப்பா நெல்லிக்காயில இருக்க மொத்த சத்துக்களும் கிடைக்கணும்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது தான் பெஸ்ட். இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சு வரதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கிறதோட உங்களோட ஸ்கின் மற்றும் கூந்தலையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.